கடைசியில் பார்த்தோன்னா திமுக கிட்ட போய் கடைசியில் அவங்க பூராமே துரோகிங்க, சதி செய்வாங்க. எந்த நேரத்தில் என்னென்னாலும் நடக்கும். நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருந்தால் சரி. ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் வாங்கி போச்சு. என்ன மத்திய அரசை எதிர்த்து இவனுங்க ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. ஓம் நம சிவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாமானியன் குரல் குமரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவேகா ஒரு மக்கள் பெயர் ஆதரவு கொடுத்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 108 ஜெயிச்சு கடைசியில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு. கடைசியில் எந்த கட்சிக்கு எதிராக இந்த அரசியலுக்கு இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்க நம்பி. அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் இந்த 5 வருஷம் காப்பாற்றி நம்பி கொடுத்த இந்த மக்களுக்கு நன்றி விசுவாசமும் நல்லதும் செய்யணுங்கிறது நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா கடைசியில் பார்த்தோன்னா திமுக கிட்ட போய் கடைசியில் ஆதரவு வாங்கி இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிக்கிட்ட தான் ஆதரவு வாங்கி இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துருக்காரு தமிழக முதல்வர் தாவேகா தலைவர். ஆனால் என்ன அப்படின்னா, அவங்க பூராமே துரோகிங்க, சதி செய்வாங்க. எந்த நேரத்தில் என்னென்னாலும் நடக்கும். அதனால் மத்திய அரசை கொஞ்சம் ஆதரவோடையும் அனுசரித்து நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் இந்த சாமானியன் குரல் வேண்டுகோள். என்ன அதுபோல் இந்த கூட்டணி கட்சி இந்த இந்த 10 கட்சி இவங்க பேச்சை கேட்டு கடைசியில் மக்கள் நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருந்தால் சரி. ஏன்னா இவங்க எல்லாமே பார்த்தோன்னா சுயநலவாதிங்க. அது காங்கிரஸ் குடும்ப கட்சி, விசிகா, தெருமாளவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படு கேவலமான ஒருத்தன். பதவிக்கும் பணத்துக்கும் தான். அது இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 கிடச்சிருச்சு. ஒரே கல்ல 2 மாங்காய் வாங்கி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அமைச்சர் பதவி வேறு கிடச்சிருச்சு. அது இருந்து ஒரு கேடுகட்ட கேவலமான ஒருத்தன் அந்த வன்னி அரசு. அவ்வளோ கேவலமாக பேசணுங்க இந்த தாவேகா தலைவரை இன்றைக்கி இருக்கிற முதல்வரை. அப்படிப்பட்டவனுக்கு தான் இன்றைக்கி பார்த்தோன்னா பாம்புக்கு பாலை வாத்துருக்காங்க. அது எந்த நேரத்தில் கொத்தும் தெரியாது, எந்த நேரத்தில் சதி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் தாவேகா தலைவர். இல்லைன்னா மோசமானவனுங்க. ஏன்னா இவனுங்க பணத்துக்காக என்னென்னாலும் பண்ணுவானுங்க. ஏன்னா நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கே துரோகம் மட்டுமே செய்வாங்க. இந்த இந்திய கம்யூனிஸ்ட்டு இந்த மாதிரி மதிமுக, தேமுதிக கூட இப்போ அதில் சேர்ந்துருச்சு அந்த லிஸ்ட்டில் மக்கள் துரோகம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ஒரு குடும்ப கட்சி மாதிரி ஆகி கடைசியில் அந்த கட்சி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு அந்த கட்சி. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி பார்த்தோன்னா குரங்கு கையில் பூமாலை கிடச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு படு கேவலமான ஒரு இதில் தான் இருக்குது. ஏன்னா தாவேகா கூட்டணி வச்சுருக்கிற இது மோசமானவனுங்க, தர்ஜி முடிச்சவனுங்க. ஆமாம், ஒரு விளங்காதவனுங்க. அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சி விளங்காமல் போயிடும். அதனால் தயவுசெய்து தாவேகா தலைவர் மத்திய அரசு பாஜக அரசு ஆதரவோடு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனால் மட்டும்தான் நீங்கள் நல்லபடியாக நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கி பாஜக அரசு அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு கட்சி அது. அதனால தான் இன்றைக்கி 27 மாநிலத்தில் இன்றைக்கி ஆட்சி நடத்துகிறாங்க. 3வது வாட்டி இன்றைக்கி மத்திய அரசு கவர்மெண்ட்டு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்தியாவை பார்த்து மற்ற நாடுகள்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறான். எப்படியாவது சதி செஞ்சு இன்றைக்கி பாஜக ஆட்சியை நம்ம கலைக்கணும், ஒழிக்கணும்னு. அது கனவுல கண்டாலும் இனிமேல் நடக்காது. அதனால் அது நடக்காத காரியம்னு தெரிஞ்சு போய் அவங்க வேறு என்னென்னமோ பண்ணி பார்க்குறானுங்க. ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி எல்லா நாட்டுக்கான ஆலோசகரான கட்சியாகி போச்சு இன்றைக்கி இந்தியாவும் பாஜகவும். மோடியெல்லாம் இன்றைக்கி ஒரு உலக குருவாக எல்லோரும் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அந்த அளவுக்கு அவரை மதிக்கிறாங்க. அதனால் விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்து இன்றைக்கி கலைத்துறையிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று நல்ல பேரும் புகழோடு வாழ்ந்துட்டு இன்றைக்கி அரசியலுக்கு நம்பி
இன்றைக்கி மக்கள் நம்பி ஓட்டு போட்டு இன்றைக்கி ஆட்சிலையும் உட்காந்தாச்சு. புத்திசாலித்தனமாக உட்காந்துட்டீங்க. அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி மத்திய அரசை வந்து எந்த ஒரு குற்றம் குறை சொல்லாமல் அனுசரித்து அவங்களோட ஆதரவோடு எந்த ஒரு கரைபடியாத ஊழல் கரைபடியாத அந்த 3வது வாட்டி வந்து வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. ஆமாம், உலக சாதனை அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் யாருமே இந்த மாதிரி பண்ணலை. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதை பயன்படுத்தி அனுசரித்து என்ன திமுக இந்த இந்த தெருமாளவன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய மோசமானவனுங்க. என்ன மத்திய அரசை வந்து எதிர்த்து இவனுங்க ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி திராவிட கட்சி ஒழிஞ்சுது. இந்த தமிழகத்தை விட்டுங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். திராவிடம் 3 மதத்துக்காரங்களையும் முட்டாளாக்கி நம்பிக்கையும் இல்லாமல் நம்பிக்கை இல்லாதவனுங்க தான் இந்த நாத்திகன் திராவிட கும்பல் கட்சி, இந்த திராவிட கட்சி. அதனால் எந்த நம்பிக்கையுமே இல்லாதவனுங்க. அதனால் 3 மதத்து மக்களையும் முட்டாளாக்கின கும்பல் இந்த கும்பல். அதனால் தயவுசெய்து என்ன உங்களுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்ற 3 மதத்துக்காரங்க நம்பிக்கையான வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு. அல்லா இருக்கிறாரு, இயேசு இருக்கிறாரு, விநாயகர் இருக்கிறாரு, முருகப்பெருமான் இருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நாம் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்த நம்பிக்கையுமே இல்லைன்னு சொல்லிட்டு மக்களை திசை திருப்பி முட்டாளாக்கி என்ன பிரிவினை உண்டு பண்ணி அப்படி தான் இந்த திமுக திராவிட கும்பல் கட்சி ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த 60 வருட காலமாக இன்றைக்கி அது அழிஞ்சு போச்சு. அதனால் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி எல்லாம் அனுசரித்து மத்திய கவர்மெண்ட்டை அனுசரித்து ஆட்சி நடத்தணுங்கிறது இந்த சாமானியனின் வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.